Hello students, now we are going to discuss about nomenclature of haloalkanes. So nomenclature பார்க்கறதுக்கு முன்னாடி root wordனா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? So ஒரு carbon present ஆயிருக்குனா root word என்ன வரும்? Meth. If it is 2 carbon means eth and 3 carbon means prop. Okay, alkaneல எப்படி பேர் சொல்லுவாங்க? 4 carbon இருக்கு. alkaneல எப்படி பேர் சொல்லுவாங்க? Butane. ஒரு carbon இருந்ததுன்னா alkaneல எப்படி பேர் சொல்லுவாங்க? Methane. If it is 2 carbon means ethane. Okay. So methane, ethane, propane, butane, pentane, hexane, it goes on. Okay. So that நாம் இப்போ haloalkanes உடைய nomenclature பார்க்க போறோம். So structural formula, common name and IUPAC name. Clear? So nomenclature of haloalkanes. So இங்கே காமனா வந்துருச்சு பாருங்க haloalkanes. Okay, haloalkanes, right? So first structural formula, and then common name, IUPAC name. Okay. CH3 bond அப்படினு இருந்ததுன்னா methyl, CH3 CH2 bond அப்படினு இருந்ததுன்னா ethyl. ஜெனரலா அது alkyl குரூப்ல சொல்லுவாங்க. ஓகே. சோ CH3 bond அப்படினா என்னதுப்பா? methyl. methyl CH3 CH2 bond. So ethyl CH3 CH2 bond CH2. This one it is said to be propyl, and C CH3 CH3H bond. ஒரு கார்பன்ல ரெண்டு CH3 இருக்கு. ஒரு கார்பன்ல ரெண்டு CH3 இருந்ததுன்னா ஐசோ டோட்டலா எத்தனை கார்பன் இருக்கு? 3 கார்பன் இருக்கா? சோ ஐசோப்ரோபைல். சோ இந்த வேர்ட் எல்லாம் நம்ம காமன் நேம்ல யூஸ் பண்ண போறோம். CH3 பாண்ட் இருந்ததுன்னா methyl, ethyl, propyl, isopropyl. So and then butyl அப்படின்னு வரும். ஓகே, இதெல்லாம் காமன் நேம்ல யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஏதாவது பிரான்ச்ல இருக்கு, CH3 வந்து பிரான்ச்ல இருக்கு அப்படின்னா இந்த வேர்டை யூஸ் பண்ணுவோம், மெத்தில் எத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. கிளியர்? ஓகே. ஸோ CH3Cl காமன் நேம் சொல்லணும். ஃபர்ஸ்ட் காமன் நேம் சொல்லணும் CH3Clக்கு. CH3னா என்னது? மெத்தில். ஓகே. ஸோ Cl இருக்கு, Cl மெத்தில் குளோரைடு. கிளியர்? ஜெனரலா எப்படி சொல்லணும்னா அல்கைல் ஹேலைடு, ரைட்? ஸோ செகண்ட் CH3 CH2 Cl, CH3 CH2 Cl, எத்தில் குளோரைடு. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் CH3 CH2 CH2 Cl. ஸோ இதுக்கு என்ன சார் நேம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபைல் குளோரைடு. லீனியரா இருக்கிறதுனால N-ப்ரொபைல் அப்படின்னு சொல்லலாம். N-ப்ரொபைல் குளோரைடு. 4 CH3 CH3Cl. ஸோ ஒரே கார்பனில் ரெண்டு CH3 இருக்கா? ஒரே கார்பனில் ரெண்டு CH3 இருக்கு. ஸோ தட் ஐசோப்ரோபைல் குளோரைடு. கிளியர்? ஓகே. இது எல்லாத்துக்கும் IUPAC நேம் நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ ஜென்ரலாக சொல்லியாச்சு ஹேலோஅல்கேன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ CH3Cl ஹேலோ அப்படின்னா இந்த இடத்துல Cl தானப்பா இருக்கு ஃபங்க்ஷனல் குரூப்பு. அப்போ குளோரோ. ஒரு கார்பன் இருக்கா? ஒரு கார்பன் இருந்ததுன்னா IUPAC நேம்ல ஒரு கார்பன் இருக்கு அப்படின்னா மீத்தேன் அப்படின்னு சொல்லுவோமா? மீத்தேன். அல்கேன்ல எப்படி சொல்லுவோம்? மீத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் குளோரோ மீத்தேன்.
chloromethane. Clear? Okay. So CH3 CH2 Cl ரெண்டு கார்பன் இருக்கு. அல்கேன்ல என்ன பேர் வரும்? ஈத்தேன். So halo alkane, chloroethane. Chloroethane, right? Next, 3 carbon இருக்கு. Chloropropane, 1 chloropropane, 1 chloropropane. And this one, கார்பனுக்கு தான்ப்பா நம்பர் கொடுக்கணும், வேற எதுக்குமே நம்பர் கொடுக்க கூடாது. கார்பனுக்கு தான் நம்பர் கொடுக்கணும். லாங்கஸ்ட் செயின் இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 1 2 3 3 கார்பன் இருக்கு. 3 கார்பன் இருக்கு அப்படின்னா ப்ரோபேன் எந்த கார்பன்ல Cl அட்டாச் ஆயிருக்கு? செகண்ட் கார்பன்ல இருக்கு. ஸோ 2 குளோரோப்ரோபேன். கிளியர்? ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் CH3 CH2 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 Cl. ஓகே. ஸோ 4 கார்பன் இருக்கா? 4 கார்பன் இருக்கிறதுனால அல்கைல் எப்படி சார் நேம் சொல்லுவாங்கன்னா பியூட்டைல். பியூட்டைல் லீனியர் செயினாக இருக்கிறதுனால என் பியூட்டைல் குளோரைடு. என் பியூட்டைல் குளோரைடு. கிளியர்? நெக்ஸ்ட் CH3 CH Cl CH2 CH3. ஸோ ஃபங்க்ஷனல் குரூப், இந்த ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் ஆல்ஃபா கார்பன். அந்த கார்பனில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. அந்த கார்பனில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. 2 அல்கைல் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. 2 அல்கைல் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ தட் இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா செகண்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, செகண்டரி பியூட்டைல் குளோரைடு. செகண்டரி பியூட்டைல் குளோரைடு. கிளியர்? ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் ஆல்ஃபா கார்பன், அதில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் டைரக்டாக அட்டாச் ஆயிருக்கு அந்த ஆல்ஃபா கார்பனில். அப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஒன்லி 1 இட் இஸ் ப்ரெசென்ட். கிளியர்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் CH3 CH CH3 CH2 Cl. ஸோ இப்படி எடுத்துக்கலாம் நாம. ஓகே. ஸோ ஒரு கார்பனில் 2 CH3 இருக்கா? ஒரு கார்பனில் 2 CH3 இருந்ததுன்னா that is said to be iso. டோட்டலாக எத்தனை கார்பன் இருக்குன்னு பாருங்க. 4 கார்பன் ப்ரெசென்ட் ஆயிருக்கா டோட்டலா? ஸோ தட் ஐசோ பியூட்டைல் குளோரைடு. ஐசோ பியூட்டைல் குளோரைடு. கிளியர்? ஓகே. ஸோ இதுக்கு ஐயூபேக் நேம் நாம பார்க்கலாம். ரைட்? ஸோ 1 2 3 4 1 குளோரோபியூட்டேன். டோட்டலாக 4 கார்பன் இருக்கு. நீங்கள் அல்கேனில் என்ன பேர் சொல்லுவீங்க? 4 கார்பன் இருந்ததுன்னா பியூட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் கார்பனில் Cl அட்டாச் ஆயிருக்கு. 1 குளோரோபியூட்டேன். 1 குளோரோபியூட்டேன். அண்ட் ஹியர் லாங்கஸ்ட் கார்பன் செயின் இருக்கணும். ஃபர்ஸ்ட் 1 2 3 4 2 குளோரோபியூட்டேன். 2 குளோரோபியூட்டேன். Okay. And third one 1 2 3 1 2 3 or 1 2 3, right? So 3 கார்பனுக்கு தான் நம்பர் கண்டினியூஸாக வருது. ஸோ தட் ப்ரோபேன் அப்படின்னு தான் வரும். ப்ரோபேன் 1 குளோரோ 2 மெத்தில் ப்ரோபேன். 1 குளோரோ ஃபர்ஸ்ட் கார்பனில் Cl அட்டாச் ஆயிருக்கு. ஸோ தட் 1 குளோரோ 2 மெத்தில். செகண்ட் கார்பனில் ஒரு CH3 இருக்கு. CH3 இருந்ததுன்னா பிரான்ச்சில் சொல்லும் போது அல்கைல் குரூப்னு சொல்லணும் ஜென்ரலாக. ஓகே, மெத்தில் எத்தில் ப்ரோபைல் அப்படி சொல்லணும் பிரான்ச்சில் சொல்லும் பொழுது. 2 மெத்தில் ப்ரோபேன். கிளியர்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் CH3 Cl. ஓகே. ஸோ ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் ஆல்ஃபா கார்பன். அந்த ஆல்ஃபா கார்பனில் ஹைட்ரஜனே கிடையாதுப்பா. இந்த ஆல்ஃபா கார்பனில்
ஹைட்ரஜனே இல்லை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 அல்கைல் குரூப் ப்ரெசென்ட் ஆயிருக்கா, 3 அல்கைல் குரூப். ஸோ இதுக்கு பேர் தான் டெர்ஷரி அப்படின்னு சொல்லுவாங்க. டெர்ஷரி டோட்டலாக எத்தனை கார்பன் இருக்கு? 4. ஸோ டெர்ஷரி பியூட்டைல் குளோரைடு, டெர்ஷரி பியூட்டைல் குளோரைடு. கிளியர்? ஸோ ஆல்ஃபா கார்பனில் ஹைட்ரஜன் இல்லை அப்படின்னா டெர்ஷரி. ஆல்ஃபா கார்பனில் ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது அப்படின்னா செகண்டரி. ஆல்ஃபா கார்பனில் 2 ஹைட்ரஜன் இல்லை 3 ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா அது பிரைமரி அல்கைல் ஹேலைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ பிரைமரி காம்பவுண்ட். இதுக்கு ஐயூபேக் நேம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? லாங்கஸ்ட் செயின் வரணும், கார்பனுக்கு தான் நம்பர் கொடுக்கணும். 1 2 3, 1 2 3. ஸோ 3 கார்பன் இருக்கு அப்படின்னா ப்ரோபேன், ப்ரோபேன். ஸோ 2 குளோரோ 2 மெத்தில் ப்ரோபேன், 2 குளோரோ 2 மெத்தில் ப்ரோபேன். கிளியர்? பிகாஸ் அல்பபெட்டிக் ஆர்டர் பாருங்க, ஃபர்ஸ்ட் சி தானே வரும், அதனால 2 குளோரோ, அதுக்கப்புறம் தான் எம் வரும், 2 மெத்தில் ப்ரோபேன். கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் CH2 டபுள் பாண்ட் CH Cl. இதுக்கு காமன் நேம் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CH2 டபுள் பாண்ட் CH, CH2 டபுள் பாண்ட் CH அப்படின்னா வினைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது? வினைல், வினைல். கிளியர்? அதே மாதிரி CH2 double bond CH bond CH2 bond, and this one it is said to be allyl. Allyl காமனாக யூஸ் பண்ணக்கூடிய நேம் வினைல் அலைல். CH2 double bond CH அப்படின்னு இருந்ததுன்னா வினைல், ஒரு CH2 எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா அது அலைல். கிளியர்? ஓகே, ஸோ அப்போ இதுக்கு நேம் சொல்லுங்களேன், நீங்களே சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. வினைல் குளோரைடு, வினைல் குளோரைடு, கரெக்ட். ஓகே, வினைல் குளோரைடு. ஐயூபேக் நேம் ட்ரை பண்ணுங்களேன். 1 2 1 2 1 குளோரோ, 2 கார்பன் இருக்கு, அல்கீன்ல பேர் சொல்லணும். டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ தட் அல்கீன்ல நேம் சொல்லணும். 2 கார்பன் இருக்கிறதுனால ஈத்தீன், 1 குளோரோ ஈத்தீன், 1 குளோரோ ஈத்தீன். நெக்ஸ்ட் CH2 டபுள் பாண்ட் CH பாண்ட் CH2 பாண்ட் Cl. ஸோ இது முன்னாடியே சொல்லியாச்சு இல்லையா, அலைல் குளோரைடு. அலைல் குளோரைடு. ஓகே, ரைட். ஸோ இதுக்கு ஐயூபேக் நேம் சொல்லுங்களேன். இப்போ Cl இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு. எதுக்கு சார் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாண்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். Cl ஃபங்க்ஷனல் குரூப் தான், ஆனால் லாஸ்ட் ப்ரியாரிட்டியில் வரும். ஓகே, ஸோ 1 2 3 டபுள் பாண்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ தட் 3 கார்பன் இருக்கா, 3 கார்பன் இருக்கு, ப்ரோப் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால ப்ரோப்பீன். எந்த கார்பனில் டபுள் பாண்ட் இருக்கு? ஃபர்ஸ்ட் கார்பனில் டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ ப்ரோப் 1 ஈன், ப்ரோப் 1 ஈன் ஆர் 1 ப்ரோப்பீன், 1 ப்ரோப்பீன். தேர்ட் கார்பனில் தான் Cl அட்டாச் ஆயிருக்கு, தேர்ட் கார்பனில் தான் Cl அட்டாச் ஆயிருக்கு. therefore 3 குளோரோ, அது ப்ரிஃபிக்ஸில் தான் வரணும், 3 குளோரோ. ஸோ 3 குளோரோ 1 ப்ரோப்பீன், 3 குளோரோ 1 ப்ரோப்பீன். கிளியர்? இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, கார்பன் CH3, here also CH3, CH3, CH2, Cl, இப்படி எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ இது பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியான்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் இதை பார்த்துட்டு டெர்ஷரின்னு சொல்லிடக்கூடாது. ஃபங்க்ஷனல் குரூப், பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் ஆல்ஃபா கார்பன், இந்த ஆல்ஃபா கார்பனில் 2 ஹைட்ரஜன் இருக்கா. ஸோ திஸ் ஒன் இட் இஸ் செட் டு பி பிரைமரி காம்பவுண்ட், பிரைமரி காம்பவுண்ட். ஓகே, ஸோ 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு அதனால். கிளியர்? ரைட். ஸோ இதுக்கு காமன் நேம் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்பனில் 4 கார்பன் அட்டாச் ஆகிருக்குன்னா நியோ, ஒரு கார்பனில் 4 கார்பன் அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா நியோ, நியோ, நியோ பென்டைல்,
நியோபென்டைல் குளோரைடு. நியோபென்டைல் குளோரைடு. கிளியர்? ஓகே. ஸோ ஐயூபேக் நேம் சொல்லணும். ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அங்கே இருந்தால் நம்பர் ஸ்டார்ட் பண்ணணும். லாங்கஸ்ட் செயின் இருக்கான்னு பார்க்கணும். 1 2 3. ஓகே. ப்ரீ கார்பன் தான் வருது. அப்போ ப்ரொப்பேன். 3 கார்பன் இருந்ததுன்னா ப்ரொப்பேன். ஃபஸ்ட்டு கார்பனில் சிஎல் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ தட் 1 குளோரோ. 1 குளோரோ. செகண்ட் கார்பனில் 2 CH3 இருக்கா? ஸோ தட் 2,2 டைமெத்தில். 2,2 டைமெத்தில் ப்ரொப்பேன். 2,2 dimethyl propane. Clear? Okay. Next, CH2Cl, CH2Cl. So, பக்கத்து கார்பனில் ஒரு ஹேலஜன் இருக்கு. பக்கத்து கார்பனில் ஹேலஜன் இருக்கு. ஸோ டைஹேலைடு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பேர் காமனாக என்ன சொல்லலாம்? டைஹேலைடு. ஸோ பக்கத்து கார்பனில் இருக்கிறதுனால இதை விசினல் டைஹேலைடு அப்படின்னு சொல்லலாம். விசினல் டைஹேலைடு. டைக்ளோரைடு. டைக்ளோரைடு. ஸோ என்ன சார் காமன் நேம் என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்திலீன் டைக்ளோரைடு அப்படின்னு சொல்லணும். எத்திலீன் டைக்ளோரைடு. ஓகே. ரைட். விசினல் டைக்ளோரைட் ஜென்ரலாக இது சொல்கிறது. ரைட். ஸோ இதுக்கு ஐயூபேக் நேம் என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 1 2 1 குளோரோ 2 குளோரோ. ஸோ தட் 1,2 டைக்ளோரோ. 1,2 டைக்ளோரோ. 2 கார்பன் இருக்கு. அல்கேனில் என்ன பேர் வரும்? ஈத்தேன். 2 கார்பன் இருக்குதுன்னா அல்கேனில் ஈத்தேன். ஸோ 1,2 டைக்ளோரோ ethane. Clear? Right. So CH3 CH Cl Cl. ஸோ ஒரே கார்பன்லேயே 2 Cl இருக்கு. ஒரே கார்பன்லேயே 2 Cl இருந்ததுன்னா இதுக்கு காமன் நேம் என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெம் டைஹேலைடு. ஜெம் டைஹேலைடு. ஸோ எத்திலிடீன் டைக்ளோரைடு. எத்திலிடீன் டைக்ளோரைடு இதுக்கு காமன் நேம். எத்திலிடீன் டைக்ளோரைடு. கிளியர்? ரைட். ஐயூபேக் நேம் என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2. ஃபர்ஸ்ட் கார்பன்ல 2 Cl அட்டாச் ஆயிருக்கு. ஸோ தட் 1,1 டைக்ளோரோ ஈத்தேன். 1,1 டைக்ளோரோ ஈத்தேன். பிகாஸ் ஒரே கார்பனில் தான் 2 Cl அட்டாச் ஆகிருக்கு. கிளியர்? ஸோ தட் 1,1 டைக்ளோரோ ஈத்தேன். நம்ம இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே. ஹேலோ அரீன்ஸ்க்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட். ஸோ இப்போ ஹேலோ அரீன்ஸ்க்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ this one it is said to be பென்சீன். பென்சீன். ஒரு Cl இருந்துன்னா என்ன சார் நேம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ குளோரோபென்சீன். அவ்வளோதான்ப்பா, வேறு ஒன்றும் இல்லை. குளோரோபென்சீன். கிளியர்? குளோரோபென்சீன். சப்போஸ் பென்சீன் ரிங். பென்சீன் ரிங்கில் ஒரு Cl இருக்கு. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு Cl இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு பேர் என்ன சார் வரும் அப்படின்னா ஒரு குரூப் அட்டாச் ஆகிருக்கு பென்சீன் ரிங்கில். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொசிஷன் என்ன சார் அப்படின்னா ஆர்த்தோ. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொசிஷன் என்னது? ஆர்த்தோ. ஃபார் எக்ஸாம்பிள் பென்சீன் ரிங்கில் Cl இருக்கு. இந்த குரூப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொசிஷன் ஆர்த்தோ. இதுவும் ஆர்த்தோ தான். அப்படியே ஆப்போசிட்டில் இருந்தால் அதுக்கு வந்து பேரா. பேரா. ஒரு பொசிஷன் தள்ளி இருக்கு மெட்டா. இதுவும் மெட்டா தான். கிளியர்? ஸோ இது காமன் நேமுக்கு நம்ம யூஸ் பண்ணுவாங்க. காமன் நேமுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆர்த்தோ டைக்ளோரோ பென்சீன். ஆர்த்தோ டைக்ளோரோ
பென்சீன். கிளியர்? ஓகே. சப்போஸ் இந்த Cl இங்கே இருக்குது அப்படின்னா மெட்டா டைக்ளோரோ பென்சீன். இது காமன் நேம், ஆக்சுவலாக காமன் நேம். இப்போ ஐயூபேக் நேம் என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,2 டைக்ளோரோ பென்சீன். 1,2 டைக்ளோரோ பென்சீன். கிளியர்? ஓகே. ஸோ பென்சீன் ரிங்கில் CH3 இருந்ததுன்னா அதுக்கு பேர் டொலியின். பென்சீன் ரிங்கில் CH3 இருந்ததுன்னா அதுக்கு பேர் டொலியின். கிளியர்? காமன் நேம்க்கு யூஸ் பண்ணுவாங்க. மெத்தில் பென்சீன், மெத்தில் பென்சீன். அதுவே பென்சீன் ரிங்கில் ஒரு CH2 பாண்ட் இருக்கு, CH2 பாண்ட், இதுக்கு பேர் பென்சாயில். பென்சாயில், பென்சாயில், ரைட்? ஸோ இப்போ ஒரு Cl இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ என்ன நேம் சொல்லுவீங்க? இது காமன் நேம், பென்சாயில் குளோரைடு. பென்சாயில் குளோரைடு, ரைட்? பென்சாயில் குளோரைடு. இதுக்கு ஐயூபேக் நேம் என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கு. ஸோ இந்த கார்பனில் தான் இந்த குரூப் அட்டாச் ஆகிருக்கு, பென்சீன் ரிங் அட்டாச் ஆகிருக்கு. அப்படி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பென்சீன் ரிங்கை நீங்கள் சப்ஸ்டேண்ட்டாக சொல்லும் பொழுது ஃபினைல் அப்படின்னு சொல்லணும். சப்ஸ்டேண்ட்டாக சொல்லும் பொழுது என்னென்னு சொல்லணும்? ஃபினைல், ஃபினைல். ஸோ 1-chloro ஃபினைல் மீத்தேன். 1-chloro ஃபினைல் மீத்தேன். ஃபர்ஸ்ட் கார்பனில் அட்டாச் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. 1-chloro phenyl methane, and this one it is said to be IUPAC name. IUPAC name. இது வந்து என்னதுப்பா அப்படின்னா காமன் நேம். ஓகே. ஸோ நாமன்க்ளேச்சர் ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹாலோ அல்கேன்ஸ் மூவ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.